இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 லெசன் 12. லெசனோட பேர் சன்சார் புஸ்தக் ஹே, வேர்ல்ட் இஸ் எ புக். இந்த உலகம் ஒரு புத்தகம். இந்த லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெசன் ஒரு லெட்டர் 10 நம்மளுடைய ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டரான பண்டிட் ஜவஹர்லால் நேருஜி அவருடைய மகளான இந்திரா காந்திஜிக்கு எழுதினது. இந்திரா காந்தி 10 வயசாக இருக்கும்போது ஜவஹர்லால் நேரு அவருடைய மகளுக்கு நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருக்காரு. ஏன் அப்படின்னா, அந்த சமயத்தில் ஜவஹர்லால் நேரு இலஹாபாத்லேயும் இந்திரா காந்தி மசூரியிலும் இருந்தாங்க. அதனால் அவருடைய மகளுக்கு அவர் நிறைய விஷயங்களை லெட்டர் மூலமாகவே சொல்லியிருக்காரு. நமக்கு கொடுத்துருக்கிற இந்த லெசன்லேயும் அவர் தன்னுடைய மகளுக்கு இந்த உலகம் எப்படி இருந்தது, முதலாக மனிதர்கள் எப்போ வந்தாங்க, ஸோ அதை பற்றின விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. அவருடைய மகளுக்கு எழுதின லெட்டர்ஸ் எல்லாமே பிதா கே பத்ர புத்ரி கே நாம், அதாவது தந்தையினுடைய கடிதம் மகளுக்காக அப்படின்ற ஒரு புக்காகவே வெளியாயிருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நேருஜி அவர் தன்னுடைய மகளுக்கு எல்லா கடிதத்தையும் இங்கிலீஷில் தான் எழுதினார். அதை ஹிந்தியில் அனுவாத், அதாவது டிரான்ஸ்லேஷன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்ஷி பிரேம்சந்த்ஜி. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிற நாதான் தோஸ்த் அப்படின்ற ஸ்டோரியினுடைய ரைட்டர். வாங்க லெசனில் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்திக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். जब तुम मेरे साथ रहती हो तो अक्सर मुझसे बहुत सी बातें पूछा करती हो और मैं उनका जवाब देने की कोशिश करता हूँ. அவருடைய லெட்டரை எப்படி தொடங்கியிருக்காரு பாருங்கள். ஜப் தும் மேரே சாத் ரஹதி ஹோ, நீ என் கூட இருக்கும்போது, அதாவது அவருடைய மகளை சொல்கிறாரு, நீ என் கூட இருக்கும்போது அக்சர், அதாவது ஆஃபன், அடிக்கடி நீ என்ன பண்ண, முஜ்சே பகுத் சி பாத்தேன் பூச்சா கர்த்திது, என்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், மை உன்கா ஜவாப் தேனே கி கோஷிஷ் கர்த்தா ஹூँ, ஸோ அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன், கோஷிஷ் கர்த்தா ஹூँ. லேக்கின் அப் ஜப் தும் மசூரி மே ஹோ और मैं इलाहाबाद में हम दोनों उस तरह बातचीत नहीं कर सकते. लेकिन ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தும் மசூரி மே ஹோ, ஸோ இந்திரா காந்தி இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மசூரியில் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜவஹர்லால் நேருஜி எங்கே இருக்கிறாரு, இலஹாபாத்தில் இருக்கிறாரு. ஹம் தோனோ உஸ் தரக் பாத்சித் நஹி கர் சக்தே, ஸோ நம்ம ரெண்டு பேரால் அந்த மாதிரி விஷயங்கள் பேச முடியல, அதாவது நேரில் இருக்கிற மாதிரி பேச முடியல. பாத்சித் அப்படின்னா கான்வர்சேஷன், ஸோ நம்மளால் பேச முடியல. इसलिए मैंने इरादा किया है कि कभी कभी तुम्हें इस दुनिया की और उन छोटे बड़े देशों की जो इस दुनिया में है छोटी छोटी कथाएं लिखा करूं. इसलिए ஸோ அதனால தான் நான் என்ன இராதா அப்படின்னா டிசைட் பண்ண, நான் என்ன ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தேன்னா, கபி கபி சம்டைம்ஸ் தும்ஹே இஸ் துனியா, உனக்கு இந்த வேர்ல்டை பற்றியும் அவர் உன் சோட்டே படே தேசம், ஸோ அது மட்டும் இல்லாமல் சின்ன பெரிய தேசத்தை பற்றியும் ஜோ இஸ் துனியா மே ஹே, ஸோ எதெல்லாம் இந்த வேர்ல்டில் இருக்கோ அந்த கண்ட்ரியெல்லாம் பற்றி சோட்டி சோட்டி கதாயேன் லிக்காக்க வரும், ஸோ சின்ன சின்ன கதைகள் உனக்கு எழுதி அந்த தேசத்தை பற்றி புரிய வைக்கலாம் அப்படின்னு நான் இப்போ இராதா, அதாவது டிசைட் பண்ணியிருக்கேன். तुमने हिंदुस्तान और इंग्लैंड का कुछ हाल इतिहास में पढ़ा है. நீ ஹிந்துஸ்தான் और இங்கிலாந்து, ஸோ ஹிந்துஸ்தானை பற்றியும் இங்கிலாண்டை பற்றியும் குச் ஹால்னா அந்த நாட்டினுடைய கண்டிஷன் பற்றி இதிஹாஸ் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்ப. லேக்கின் इंग्लैंड केवल एक छोटा सा डापू है और हिंदुस्तान जो एक बहुत बड़ा देश है फिर भी दुनिया का एक छोटा सा हिस्सा है. ஆனால் இங்கிலாந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவல்னா ஒன்லின்ற மாதிரி அர்த்தம். ஏக்கு சோட்டாசா டாப்பு, அது ஒரு சின்ன ஐலாண்ட் தான். ஆனால் இந்துஸ்தான் ஜோ ஏக் பகுத் படா தேஷ, ஹிந்துஸ்தான் ஒரு பெரிய தேசமாக இருந்தாலும் ஃபிர்பி துனியா கா ஏக்கு சோட்டாசா ஹிஸ்ஸாக, இந்த பெரிய உலகத்தில் அது ஒரு சின்ன பார்ட்டு தான், ஹிஸ்ஸா அப்படின்னு சொல்கிறாரு. அகர் தும்ஹே இஸ் துனியா கா குச் ஹால் ஜானே கா ஷவுக் ஹே, ஸோ இஃப் உனக்கு இந்த துனியா, இந்த உலகத்தை பற்றி குச் ஹால் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஷவுக், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தோ தும் ஹே சப் தேசோங்கா और, ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, சப் தேசம், இந்த எல்லா தேசத்தை பற்றியும், அவர் உன் சப் ஜாதியோங்கா, ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஜாதியம் அப்படின்னா அங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் பற்றியும் ஜோ இஸ்மே பசி ஹுயி ஹை, ஸோ அந்த பீப்புள் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தில் இருக்கிறாங்க. ஸோ ஒரு தேசத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மக்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்.
ध्यान रखना पड़ेगा. ஸோ ரொம்ப கவனமாக நீ அவங்கள பற்றி படிக்கணும். கேவல் உஸ் ஏக் छोटे से देश का नहीं जिसमें तुम पैदा हुई है. ஸோ நம்ம வந்து எப்பயுமே நம்ம எங்கே பிறந்தோமோ அந்த இடத்த மட்டும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஒரு விஷயமும் இல்லை. கேவல் உஸ் ஏக் छोटे से देश. ஸோ நீ எங்கே பிறந்தியோ அந்த சின்ன தேசத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கிறதுல எந்த விஷயமும் இல்லை. நஹி ஜிஸ்மே தும் பைதா ஹுயி ஹை. ஸோ நீ எந்த இடத்துல பிறந்தியோ அந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கக்கூடாது. நீ ஃபுல் உலகத்தை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. मुझे मालूम है कि इन छोटे छोटे कथों में बहुत थोड़ी सी बातें ही बतला सकता हूँ. ஸோ எனக்கு நல்லா தெரியும் இன் छोटे छोटे கத்தம் இந்த சின்ன சின்ன லெட்டர்ஸில் பகுத் தோடி சி பாத்தே ரொம்ப சின்ன விஷயங்கள் தான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. लेकिन मुझे आशा है कि इन थोड़ी सी बातों को भी तुम शौक़ से पढ़ोगी और समझोगी कि दुनिया एक है और दूसरे लोग जो इसमें आबाद है हमारे भाई बहन है. ஸோ அந்த சின்ன விஷயத்தில் கூட लेकिन मुझे आशा है அப்படின்னா எனக்கு இதுலேயும் ஒரு ஹோப் இருக்குது, எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குதுன்னு பார்த்தோன்னா இன் தோடி சி பாத்தோங்கோ இந்த சின்ன விஷயங்கள் கூட. ஸோ அவர் என்ன சொன்னார், லெட்டரில் சின்ன விஷயங்கள் தான் சொல்ல முடியும்னு சொல்கிறாரு. இந்த சின்ன விஷயத்தை கூட தும் ஷவுக் சே படோங்கி நீ வந்து என்ன பண்ணுவ, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக படிப்ப, அதே மாதிரி சம்ஜோங்கே புரிஞ்சுக்குவேன். என்ன நீ புரிஞ்சுக்குவ அப்படின்னு பார்த்தோன்னா துனியா ஏக இந்த உலகம் ஒன்று தான், அதே மாதிரி லோக் ஜோ இஸ்மே ஆபாத் ஹே ஆபாத்னா பாப்புலேஷன்ஸ். ஸோ எந்த மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்கோ அவங்க வந்து ஹமாரே பாய் பஹன் ஹே அவங்க நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும். जब तुम बड़ी हो जाओगी तो तुम दुनिया और उसके आदमियों का हाल मोटी मोटी किताबों में पढ़ोगी. उसमें तुम्हें जितना आनंद मिलेगा उतना किसी कहानी या उपन्यास में भी ना मिला होगा. அதே மாதிரி தும் படி ஹோ நீ வளர்ந்து வரும்போது நீ பெரியவளை ஆகும்போது தும் துனியா அவர் உஸ்கே ஆத்மியும் நீ இந்த உலகத்தை பற்றியும் அந்த உலகத்தில் உள்ள மக்களை பற்றியும் மோட்டி ரொம்ப பெரிய பெரிய புக்ஸில் வந்து படிப்பேன். உஸ்மே தும்ஹே ஜித்தனா ஆனந்த் மிலாகா. ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது உனக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்குதோ ஆனந்த் மிலேகா உத்துனா கிசி கஹானியா உபன்யாஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நீ என்ன கதை படித்தாலும் இல்லை உபன்யாசம் படித்தாலும் அதில் உனக்கு கிடைக்காது. மனிதர்களை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். यह तो तुम जानती ही हो कि यह धरती लाखों करोड़ों वर्ष पुरानी है और बहुत दिनों तक इसमें कोई आदमी ना था. இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியை பற்றி சொல்கிறாரு. யஹ் தோ தும் ஜான்தி ஹி ஹோ. ஸோ இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஜான்தி அப்படின்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். யஹ் தர்த்தி இந்த பூமியானது லாக்கோம் கரோடம் அதாவது லேக்ஸ் ஆர் க்ரோர் அந்த வருஷத்துக்கு புராணிக ரொம்ப ஓல்டானது. அவர் பகுத் தீனோன் தக் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாட்களுக்கு இஸ்மே கோயி ஆத்மி நாத்தா இந்த உலகத்தில் எந்த மனிதர்களும் கிடையாது. இந்த விஷயங்களை பற்றி நம்ம ஏற்கனவே 5th லெசனான அக்ஷரோங்க மகத்வ அப்படின்ற லெசனில் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதே விஷயங்கள் தான் இப்போ நேருஜியும் அவருடைய மகளுக்கு சொல்கிறாரு. आदमियों से पहले सिर्फ जानवर थे और जानवरों से पहले एक ऐसा समय था जब इस धरती पर कोई जानदार चीज़ ना थी. ஆத்மியோ சே பெஹலே அதாவது மனிதர்களுக்கு முன்னாடி சிர்ஃப் அப்படின்னா ஒன்லின்னு அர்த்தம். ஸோ மனிதர்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா ஜான்வர் தே வெறும் விலங்குகள் மட்டும்தான் இருந்தது. அவர் ஜான்வரோ சே பெஹலே அந்த விலங்குகளுக்கு முன்னாடி அப்படி பார்த்தீங்கன்னா எக் ஐசா சமயத்தா அந்த ஒரு சமயம் இருந்தது. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இஸ் தர்தி பர் கோயி ஜான்தார்னா லிவிங் திங் இந்த பூமியில் எந்த ஒரு லிவிங் திங்கும் இல்லாமல் ஒரு சமயமும் இருந்தது. आज जब यह दुनिया हर तरह के जानवरों और आदमियों से भरी हुई है. ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தோன்னா இந்த உலகம் வந்து ஜான்வரும் அதாவது அனிமல்ஸும் மக்களும் भरी हुई है ஃபுல்லாக இருக்கிறாங்க இந்த உலகத்தில். உஸ் ஜமானே கா கயால் கர்னா பி முஷ்கில் है. ஸோ இந்த மாதிரி நம்ம உலகத்தை பார்த்துட்டு உஸ் ஜமானே ஸோ அந்த காலத்தை அதாவது மனிதர்கள் இல்லாத அந்த காலத்தை கயால் கர்னா யோசித்து பார்க்கறது கூட ரொம்ப முஷ்கில் है டிஃபிகல்ட்டானது. ஜப் யஹா குச் நாத்தா ஸோ இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்மளால் யோசித்து பார்க்கவே முடியல. लेकिन विज्ञान जानने वालों और विद्वानों ने जिन्होंने इस विषय को खूब सोचा और पढ़ा है लिखा है कि एक समय ऐसा था जब यह धरती बेहद गर्म थी और इस पर कोई जानदार चीज़ नहीं रह सकती थी.
நம்மளால் மனுஷங்க விலங்குகள் இல்லாத இந்த உலகத்தை நினச்சே பார்க்க முடியல. ஆனால் லேக்கின் விஞ்ஞான் ஜான்னே வாலோ, அதாவது சயின்ஸ் தெரிஞ்சவங்க, அது மட்டும் இல்லை வித்வானோ அப்படின்னா வந்து எஜுகேட்டட் பீப்புள். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜின்ஹோனே இஸ் விஷய்கோ, ஸோ இந்த விஷயத்தை பற்றி, அதாவது இந்த பூமியை பற்றி, இந்த உலகத்தை பற்றி கூப் சோச்சா, ரொம்ப யோசித்து அவர் படாக, அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி படித்து லிக்காக அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக் சமய ஏசாத்தா, இந்த மாதிரி ஒரு சமயம் இருந்தது, ஜப் யஹ் தர்த்தி பேஹத் கரம் தி. ஸோ அப்போ இந்த பூமி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஹத் ரொம்பவும் வந்து சூடாக இருந்தது, கரம் தி. அவர் இஸ் பர் கோயி ஜான்தார் சீஸ் நஹி ரக் சக்தி தி. ஸோ ரொம்ப அந்த வெப்பத்தினால, ரொம்ப அந்த சூடுனால கோயி ஜான்தார், அதாவது எந்த ஒரு உயிரினமும் இல்லாத ஒரு சமயமும் இருந்தது. और अगर हम उनकी किताबें पढ़े और पहाड़ों और जानवरों की पुरानी हड्डियों को गौर से देखें तो हमें खुद मालूम होगा कि ऐसा समय ज़रूर रहा होगा. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்கி கிதாபே, அதாவது இந்த மாதிரி சயின்ஸ் தெரிஞ்சவங்க, எஜுகேட்டட் பீப்புள் எழுதி வச்சுருக்கிற அந்த புத்தகங்களை படித்தோம்னா அவர் பஹாடம், அவர் ஜான்வரோம் கி புராணி ஹட்டியும், அது மட்டும் இல்லாமல் மலைகள், அதாவது விலங்குகளினுடைய பழைய ஹட்டியும் அப்படின்னா போன்ஸ், அந்த ஃபாசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கௌர் சே தேக்கோ, ரொம்ப உன்னித்து பார்த்தோன்னா இல்லை படித்தோம் அப்படின்னா ஹமே குத்து மாலும் ஹோகா, நம்மளாவே தெரிஞ்சுக்குவோம். என்ன தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசா சமயம் ஜரூர் ரஹா ஹோகா. ஸோ இந்த மாதிரி ஒரு சமயம், அதாவது லிவிங் திங்ஸே இல்லாத ஒரு சமயம் கண்டிப்பாக வந்திருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். तुम इतिहास की किताबों में ही पढ़ सकती हो, लेकिन पुराने ज़माने में तो आदमी पैदा ही ना हुआ था, किताबें कौन लिखता. அதாவது லிவிங் திங்ஸே இல்லாத ஒரு காலம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து இதிஹாஸ் கி கிதாபோம், ஹிஸ்ட்ரி புக்கில் படிக்கிறோம் இல்லையா. பட் சக்தி ஹோ, நீ படித்திருக்கக்கூடும். ஆனால் புராணே ஜமானேமே, அந்த ஓல்டன் டேஸில் ஆத்மி பைதாஹி நா ஹுவாத்தா, மனிதர்களே பிறக்காத அந்த காலத்தில் கிதாபே கோன் லிக்தா, ஸோ அந்த விஷயங்களை பற்றி புத்தகங்கள் யார் எழுதியிருப்பாங்க. தப் ஹமே உஸ் ஜமானே கி பாத்தே கைசே மாலும் ஹோ, அப்போனா அந்த காலத்தினுடைய விஷயங்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, பாத்தே விஷயங்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது. எஹுத்தோ நஹி ஹோ சக்தா கி ஹம் பைட்டே பைட்டே ஹர் ஏக் பாத் சோச் நிக்காலா, அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்தையும் இது இந்த மாதிரி இருந்திருக்கக்கூடும் அந்த மாதிரி நம்மளே வந்து யோசிக்க முடியாது. பைட்டே பைட்டே ஹர் ஏக் பாத்தே, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளே வந்து யோசிக்க முடியாது. எஹுத்தோ நஹி ஹோ சக்தா, यह बड़े मज़े की बात होती क्योंकि हम जो चीज़ चाहते सोच लेते और सुंदर परियों की कहानियाँ घट लेते. ஸோ यह बड़े मज़े की बात அப்படின்னா இது ஒரு ரொம்பவும் ஒரு ஃபன்னான விஷயம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹம் ஜோ சீஸ் சாகுதே, நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், சுந்தர் பரியோங்கி கஹானியா, அதாவது பரியோனா ஃபேரி, சுந்தர் பரியோங்கி கஹானியான ஒரு ஃபேரி டெய்ல்ஸ், ரொம்ப அழகான ஒரு ஃபேரி டெய்ல்ஸாக நம்மளே என்ன பண்ணுறோம், கட்டு லேத்து, அந்த கதையை நம்மளே உண்டு பண்ணுறோம். लेकिन जो कहानी किसी बात को देखे बिना ही कर ली जाए वह ठीक कैसे हो सकती है. ஆனால் எந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சிக்காமல் நம்மளே உண்டு பண்ணுற அந்த கதை, கட்லி அப்படின்னா நம்மளே அதை ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கதை, வஹ் டீக் கைசே ஹோ சக்தி ஹை, அது எப்படி வந்து உண்மையாக இருக்கக்கூடும். அதாவது ஒரு விஷயங்களை பற்றியும் ஆராயாமல் நம்மளே உண்டு பண்ணுற கதை கண்டிப்பாக அது உண்மையாக இருக்காது. லேக்கின் குஷி கி பாத் ஹை कि उस पुराने ज़माने में की लिखी हुई किताबें ना होने पर भी कुछ ऐसी चीज़ें हैं जिनसे हमें उतनी ही बातें मालूम होती है. குஷி கி பாத், அதாவது சந்தோஷமான விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரானே ஜமானே கி லிக்கி ஹுயி கிதாபே நா ஹோனே பர், அதாவது புரானே ஜமானே ஓல்டன் டேஸை பற்றி எழுதிய புத்தகங்கள் இல்லைனா கூட, லிக்கி ஹுயி கிதாபை நா ஹோனே பர் பி இல்லைனா கூட, குச் ऐसी चीज़ें हैं, வேறு ஒரு பொருள்கள் இருக்குது, ஜின்சே ஹமே உத்னி ஹி பாத்தே மாலும் ஹோத்தி ஹை. ஸோ அந்த பொருள்கள் மூலமாக நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம், ஜித்னி கிசி கிதாபே சே ஹோத்தி. ஸோ புத்தகங்களில் எழுதியிருக்கிற அந்த விஷயமும் எழுதியிருக்காத அந்த விஷயங்களை கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னு பாருங்கள். ஏ பहाड़, समुद्र, सितारे, नदियाँ, जंगल, जानवरों की पुरानी हड्डियों और इसी तरह की और भी कितनी ही चीज़ें हैं. அந்த விஷயங்கள் என்னென்னா பஹாடு, சமுத்திர, பஹாட்னா மலை, சமுத்திர ஓஷன், சித்தாரே ஸ்டார்ஸ், நதியா ரிவர்ஸ், ஜங்கல் ஃபாரஸ்ட், ஜான்வரோம் அனிமல்ஸ், ஜான்வரோம் கி புராணி ஹட்டியா. ஸோ அந்த அனிமல்ஸினுடைய ஓல்டான, அதாவது
பழைய போன்ஸ் இருக்கு இல்லையா, ஹட்டியான போன்ஸ், அந்த ஃபாசில் சொல்லுவாங்க இல்லையா அது. அவர் இசி தரக்கி அவர் பி கித்தனி ஹி சீஸே. அதே மாதிரி இயற்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்குது. நம்மளால் அந்த பொருட்கள் மூலமாக ஓல்டன் டேஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். जिनसे हमें दुनिया का पुराना हाल मालूम हो सकता है, मगर हाल जानने का असली तरीका यह नहीं है कि हम केवल दूसरों की लिखी हुई किताबें पढ़ लें. மகர் ஹால் ஜான்னேக்கா அஸ்லி தரிக்கா, அதாவது இந்த ஓல்டன் டேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான அஸ்லி தரிக்கா அப்படின்னா ஒரிஜினல் மெத்தட், அதாவது உண்மையான வழி என்ன அப்படின்னா சன்சார் ரூபி புஸ்தக்கோ படை, அதாவது இந்த உலகத்தையே ஒரு புஸ்தகமாக நினச்சி நம்ம இந்த உலகத்தை படிக்கணும், அதில் இருக்க மக்களை படிக்கணும் அப்படின்ற அர்த்தம். அதை தவிர்த்து கேவல் தூசரோங்கி லிக்கி ஹுயி கிதாபே, அதாவது இன்னொருத்தவங்க எழுதின அந்த புத்தகத்தை படிக்கிறது மூலமாக நம்மளால் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம இந்த உலகத்தையே ஒரு புத்தகமாக பாவித்து நம்ம அதை படித்தோன்னா மட்டும்தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். मुझे आशा है कि पत्रों और पहाड़ों को पढ़कर तुम थोड़े ही दिनों में उनका हाल जानना सीख जाओगी. நேருஜியினுடைய ஆஷா, அதாவது அவருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரம் அவர் பஹாடம், அதாவது இந்த கற்கள் இருக்கு இல்லையா, பெரிய ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது, அது பஹாடம் மலைகள், இதையெல்லாம் படித்து தெரிந்து பட்கர் தும் தோடேஹி தினமே கொஞ்ச நாள்லே, ஸோ இதை பற்றி தெரிஞ்சு கொஞ்ச நாள்லேயே உன்கா ஹால் ஜான்னா சீக் ஜாவுங்கி, அதாவது புராண காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ கற்றுக்குவ அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு அவருடைய மகள்கிட்ட சொல்கிறாரு. சோச்சோ கித்தனி மज़े की बात है. एक छोटा सा रोड़ा जिसे तुम सड़क पर या पहाड़ के नीचे पड़ा हुआ देखती हो, शायद संसार की पुस्तक का छोटा सा पुष्ट हो, शायद उससे तुम्हें कोई नई बात मालूम हो जाए. இப்போ அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, சோட்டாசா ரோடா அப்படின்னா ஸ்டோன், ஒரு சின்ன கல் சின்ன ஒரு கற்கள், அது என்ன பண்ணுது அப்படின்னா சடக் பர் யா பஹாடிக்கே நீச்சே படாகுவா, அதாவது சடக்னா ரோடு மேலேயோ இல்லை மலைக்கு கீழேயோ, பஹாடிக்கே நீச்சே மலைக்கு கீழேயோ பார்க்குறீங்க. ஆயத் சன்சார் கி புஸ்தக் கா சோட்டா சா புஷ்டு ஹோ, அந்த சின்ன கல்லானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாயத்னா மேபி, அது எப்படிப்பட்ட கல்லாக இருக்கக்கூடும், இந்த சன்சார் அப்படின்ற புத்தகத்தில், அதாவது இந்த உலகம் அப்படின்ற புத்தகத்தில் சோட்டா சா புஷ்டு ஹோ, ஒரு சின்ன ஒரு பேஜ் தான் அந்த கல். ஷாயத் உஸ்ஸே தும்ஹே கோயி நஹி பாத் மாலூம் ஹோ ஜாயே, அதே மாதிரி அந்த சின்ன கல்லை பற்றி நம்மளுக்கு எதுவும் தெரியாமல் கூட இருக்கலாம். ஷர்த் எஹி ஹே கி தும்ஹே உஸே பட்னா ஆத்தா ஹோ, ஷர்த் அப்படின்னா கண்டிஷன் அர்த்தம். ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னா அந்த சின்ன கல்லானது இந்த பெரிய உலகத்தில் ஒரு சின்ன விஷயந்தான், அதாவது இவ்வளோ பெரிய உலகத்தில் உலகம் அப்படின்ற புத்தகத்தில் அது ஒரு சின்ன பேஜ் மாதிரி தான். இருந்தாலும் நம்ம அது என்ன பண்ணணும் அப்படின்னா தும் ஹே உஸே பட்னா ஆத்தாஹோ, நீ அந்த சின்ன கல்லை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஜவஹர்லால் நேருவோட ஹோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மகள் இந்திரா காந்தி இந்த உலகத்தினுடைய ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது அவருடைய ஹோப். कोई जबान उर्दू हिंदी या अंग्रेज़ी सीखने के लिए तुम्हें उसके अक्षर सीखने होते हैं. ஜபான் அப்படின்னா லாங்குவேஜ். ஸோ எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் அது உருதுவாக இருக்கலாம், ஹிந்தி இல்லைனா அங்கிரேசி இங்கிலீஷாக இருக்கலாம், அதை சீக்னே கேலியே, அதை கற்றுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உஸ்கே அக்ஷர் சீக்னே ஹோத்தா, அதாவது அதனுடைய எழுத்துக்கள் லெட்டர்ஸை நம்ம படிக்கணும் இல்லையா. லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படின்னும் போது அதனுடைய பேசிக் விஷயமான அந்த லெட்டர்ஸை நம்ம கற்றுக்குறோம். அதே மாதிரி தான் இசி தரக் பஹலே தும்ஹே பிரகிருதி கே அக்ஷர் பढ़ने पड़ेंगे, तभी तुम उसकी कहानी उसके पत्रों और चट्टानों की किताब से पढ़ सकोगे. அதே மாதிரி தான் இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பிரகிருதி கே அக்ஷர், அதாவது இந்த நேச்சர், இந்த இயற்கையினுடைய அக்ஷரங்களை நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். படனே படேகா தபி தும், அப்போ தான் உஸ்கி கஹானி உஸ்கே பத்திரம் ஒரு சட்டானோं की किताब से पढ़ सकोगे. அப்போ தான் இந்த உலகத்தினுடைய விஷயம், அதாவது இந்த கஹானி, இந்த கதையை பத்திரம் ஒரு சட்டானோ, பத்திரம் அப்படின்னா கற்கள், சின்ன சின்ன கற்கள், சட்டானோன்னா ராக்ஸ், பெரிய பெரிய பாறாங்கற்கள், அந்த மாதிரி ஒரு புத்தகத்தில் நம்மளால் படிச்சுக்க முடியும். ஷாயத் அபி தும் உசே தோடா தோடா பட்னா ஜான்தி ஹோ, ஆனால் இப்போ உனக்கு இந்த கற்களை பற்றி தோடா தோடா பட்னா ஜான்தி ஹோ, கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஷாயத் அப்படின்னா தெரிந்திருக்க கூடும்னு அர்த்தம். ஜப் தும் கோயி சோட்டா சா கோல் சம்கீலா ரோடா தேக்தி ஹோ தோ கியா வஹ் தும்ஹே குச் நஹி பத்லா தா. இப்போ அவர் என்ன கொஸ்டின் பண்ணுறார் அப்படின்னு பாருங்கள். ஜப் தும் கோயி சோட்டாசா கோல் சம்கீலா ரோடா, அதாவது எப்பயாவது நீ சோட்டாசா ரொம்ப சின்ன, கோல்னா ரவுண்டான, சம்கீலா ஷைனிங்காக இருக்கிற ரோடா கல்லை பார்க்கும்போது
तो क्या वह तुम्हें कुछ नहीं बदलाता, அந்த கற்கள் உனக்கு எதுவுமே சொல்லலையா, அந்த கற்கள் மூலமாக உனக்கு எந்த விஷயம் தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. यह कैसे घोल चिकना और चमकीला हो गया और उसके कुरुद्रे किनारे या कोने क्या हुआ. அந்த கல்லானது கோல் அதாவது ரவுண்டாகவும் சிக்கனா ஒரு சம்கீலா அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு வழவழப்பான ஒரு எண்டிங்கோட எப்படி ஆச்சு. உஸ்கே குருத்ரே கினாரே அதாவது குருத்ரே கினாரே ரஃப்பாக இருந்த அந்த பாகங்கள்லாம் கோனே அந்த கார்னர்லாம் எங்கே போச்சு. ஒரு கல் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்கும். ஆனால் சில கல்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூழாங்கல்னு சொல்லுவாங்களே அது எப்படி இருக்கும், ரவுண்டான ஒரு ஷேப்பில் ஒரு பளபளப்பாக ஸ்மூத்தாக இருக்கும். அந்த மாதிரி கல்களை பார்க்கும்போது உனக்கு எதுவும் தோணலையா, இது ஏன் இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி உனக்கு தோணலையா அப்படின்னு क्वेश्चन கேட்குறாரு. अगर तुम किसी बड़ी चट्टान को तोड़कर टुकड़े टुकड़े कर डालो तो हर एक टुकड़ा खुरदरे और नोकीला होगा. படி சட்டான். இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு படி சட்டான் பெரிய ராக் இருக்குது சரி, அந்த ராக்கை வந்து தோடுக்கர் உடச்சி டுக்குடே டுக்குடே சின்ன சின்ன பீஸா கர் டாலோ தோ ஏக் டுக்குடா அதில் இருக்க ஒரு பீஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். ஏக் டுக்குடா அப்படின்னா ஒரு பீஸ் எப்படி இருக்கும், குரத்ரே அவர் நோக்கீலா அதாவது ரொம்பவும் சொரசொரப்பாகவும் நோக்கீலா அப்படின்னா ஷார்ப்பாகவும் இருக்கும். அந்த எண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா. यह घोल चिकने रोडों की तरह बिल्कुल नहीं होता. ஸோ நம்ம உடச்சி போடுற அந்த கல்லானது கோல் சிக்கனே ரோடு அப்படின்னா வந்து ரவுண்டாக அந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கிற ஒரு கல் மாதிரி பில்குல் நஹி ஹோத்தா அது வந்து ஆக முடியாது. ஃபிர் எஹ் ரோடா கைசே இத்தனா சம்கீலா சிக்கனா அவர் கோல் ஹோகையா. ஆனால் இப்போ நம்ம பார்க்குற அந்த கூழாங்கல்லானது கைசே இத்தனா சம்கீலா எப்படி இவ்வளோ ஷைனிங் ஆகவும் அந்த ரவுண்டு ஷேப்பாகவும் எப்படி இருக்குது, வழவழப்பாகவும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. अगर तुम्हारी आंखें देखें और कान सुने तो तुम उसी के मुंह से उसकी कहानी सुन सकती हो. अगर तुम्हारी आंखें देखो ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உன்னுடைய ஆங்கேன் தேக்க கண்களால் நல்லா கூர்ந்து பார்க்கணும், அதே மாதிரி காதால் நல்லா கேட்ட அப்படின்னா உசிக்கே மூசி அந்த கல்லினுடைய முகத்தின் மூலமாகவே உஸ்கி கஹானி சுன் சக்தி ஹோ அதனுடைய கதையை வந்து நீ தெரிஞ்சுக்கலாம். वह तुमसे कहेगा कि एक समय जिसे शायद बहुत दिन गुजरे हो वह भी एक चट्टान का टुकड़ा था. वह तुमसे कहेगा அப்படின்னா அந்த கற்கள் உங்ககிட்ட என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக் சமய ஒரு சமயம் இருந்தது, ஜிசே ஷாயத் பகுத் தீன் குஜரே ஸோ ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி வஹுபி அதாவது அந்த கல்லும் கூட சட்டான் கா டுக்குடா தா ஒரு பெரிய கல்லினுடைய பெரிய பாறாங்கல்லினுடைய ஒரு சின்ன துண்டாக தான் இருந்தது. ठीक उसी टुकड़े की तरह उसमें किनारे और कोने थे जिसे तुम बड़ी चट्टान से तोड़ती हो. அந்த வழவழப்பான கல்லில் கூட என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கினாரே அவர் கோனேத்தே அதாவது அந்த கார்னர் சொரசொரப்பான அந்த கார்னர் இருக்க தான் செஞ்சிச்சு. ஜிசே தும் படி சட்டான் சே தோர்த்தி ஹோ நீ பெரிய கல்லேருந்து உடைக்கும் போது எப்படி இருந்ததோ நானும் அதாவது அந்த கல்லும் அப்படி தான் இருந்தது அப்படின்ற உண்மை கதையை உன்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஷாயத் வஹ் கிசி पहाड़ के धामन में पड़ा रहा அதாவது पहाड़ के धामन அப்படின்னா ஃபுட் ஆஃப் தி ஹில்ஸ் அதாவது மலை அடிவாரம்னு அர்த்தம். அந்த கல்லானது அதாவது இப்போ ஓரம் சுரசுரப்பாக இருந்த அந்த கல்லானது கிசி பஹாடிக்கே தாமன் ஏதாவது ஒரு மலை அடிவாரத்தில் வந்து விழுந்திருக்கலாம். படாரஹா தப் பானி ஆயா அவுர் உசே பஹாக்கர் சோட்டி காட்டி தக் லே கயா. மலை அடிவாரத்தில் அந்த கல் இருக்கும்போது பானி ஆயா அந்த சமயத்தில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா மலை அடிவாரத்துலேருந்து தண்ணி வரும் இல்லையா, அதாவது மழை பெஞ்சா அந்த தண்ணி வந்து அங்கேருந்து வரும். ஸோ தண்ணி வந்திருக்கலாம். அந்த மாதிரி வந்த தண்ணி என்ன பண்ணு அப்படின்னா சோட்டி காட்டினா வேலி தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வேலி VALLEY அந்த வேலி அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுருக்கலாம். சோட்டி காட்டி தக் லே கயா. वहाँ से एक पहाड़ी नाले ने टकेलकर उसे एक छोटे से दरिया में पहुँचा दिया. வேலியில் கொண்டு வந்து விட்ட அந்த கல்லை ஏக் பஹாடி நாலே அப்படின்னா ட்ரெயின் அவுட் பண்ணதுலேயே வடிகால்னு சொல்லுவாங்க. ஸோ மலை அடிவாரத்துலேருந்து அங்கே வர அந்த வடிகால் என்ன பண்ணியிருக்குன்னா டகேல்கர் உசே ஏக் சோட்டேசே தரியா டகேல்கர்னா ப்ராட் அவுட் அப்படியே கொண்டு வந்து ஒரு சின்ன சோட்டேசே தரியா அப்படின்னா நதி ஒரு சின்ன நதியில் கொண்டு வந்து விட்டுருக்கலாம். दरिया में पहुंचा दिया. इस छोटे से दरिया से वह बड़े दरिया में पहुंचा. அந்த சின்ன ரிவரில் இருந்து அந்த சின்ன கல்லானது என்ன பண்ணியிருக்குன்னா அப்படியே ஊர்ந்து வந்து ஒரு பெரிய ரிவர் தரியா बड़े दरिया में पहुंचा அந்த பெரிய ரிவரில் வந்து ரீச் ஆகியிருக்கும். इस बीच वह दरिया पेंधे में लुढ़कता रहा, उसके किनारे घिस गए और वह चिकना और चमकदार हो गया.
இஸ் பீச். ஸோ இதற்கு இடையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வஹ் தரியா பேந்த் மே லுடக்தா ரஹா. வஹ் அந்த கல் என்ன ஆகுதுன்னா, தரியா பேந்த் அதாவது ரிவர்னுடைய அடியில், பேந்துனா பாட்டம், ஸோ அடியில் வந்து லுடக்தா ரஹா அப்படின்னா அந்த இடத்துல சுற்றி கொண்டே இருக்குது. உஸ்கே கினாரே, ஸோ அந்த இடத்துலையே புழங்குறதுனால அங்கேயே இருக்கிறதுனால கினாரே கிஸ்கையே அதனுடைய ஓரம் வந்து நல்லா தேய்ந்து போகுது. அவுர் வஹ் சிக்கனா ஒரு சமக்தார் ஹோகையா. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு ஷேப் கிடைக்கிது, அதே மாதிரி ஷைனிங்காகவும் ஆகுது. இஸ் தரக் வஹ் கங்கட் பனா ஜோ தும்ஹாரே சாம்னே ஹே. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பெரிய சொரசொரப்பான கல்லானது உடைந்து ரிவர் கூடலாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கங்கட் அப்படின்னா ஒரு பெபிள்ஸ்னு அர்த்தம், கூழாங்கல்லா. தும்ஹாரே சாம்னே ஹே உன்னோட முன்னாடி வந்து இருக்குது. கிசி வஜக் சே தரியா உசே சோடுகையா. கிசி வஜக் சே அதாவது ஏதோ ஒரு ரீசன்னால் அந்த ரிவர் வந்து அந்த கல்லை வந்து விட்டுடுது, சோடுகையா. और तुम उसे पा गई उनकिட்ட வந்து அந்த கல் கிடைக்கிது. अगर दरिया उसे और आगे ले जाता तो वह छोटा होते होते अंत में बालू का एक ज़र्रा हो जाता और समुद्र के किनारे अपने भाइयों से जा मिलता, जहाँ एक सुंदर भालू का किनारा बन जाता जिस पर छोटे छोटे बच्चे खेलते और भालू के घरौंदे बनाते. ஸோ அந்த நதி வந்து எப்படியோ அதை விட்டதுனால உன் கண்ணு முன்னாடி இப்போ அது ஒரு கூழாங்கல்லாம் தெரியுது. அகர் அப்படி இல்லாமல் தரியா உசே அவுர் ஆகே லே ஜாத்தா அந்த ரிவர் ஆனது இன்னும் அந்த பெபிள் அது கூடயே கொண்டு போயிருந்தது அப்படின்னா வகு சோட்டா ஹோத்தே ஹோத்தே அந்துமே என்ன ஆகும், அந்த கல் அந்த ரிவர் வந்து ஓடிக்கொண்டே இருக்கு இல்லையா. ஸோ போக போக அது இன்னும் வந்து ரொம்ப சின்னதாகிடும். சோட்டா ஹோத்தே ஹோத்தே அந்தமே கடைசியில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சின்னதாகி ஆகி பாலுக்கா ஏக்கு ஜர்ரா அப்படின்னா சாண்ட், பாலுனா மணல் இருக்கு இல்லையா, மணலோட ஒரு சின்ன துகிலாகிடும். ஜர்ரா ஹோ ஜாத்தா அவர் சமுத்திரக்கே கினாரே கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஷனில் சமுத்திரத்தில் போய் அது அப்பனே பாயும் சே ஜா மில்தா. ஸோ அதனுடைய சகோதரர்கள் அதாவது அங்கே இருக்கிற மற்ற மணலெல்லாம் அதோடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த சகோதரர்கள் கூட இந்த கல்லானதும் போய் சேர்ந்துடும். ஜஹா ஏக்கு சுந்தர் பாலுக்கா கினாரா பஞ்சாத்தா. ஸோ அந்த இடத்துல போய் அந்த சமுத்திரத்தினுடைய கினாரே அப்படின்னா அந்த ஓரத்தில் வந்து ஒரு பாலுக்கா கினாரா பஞ்சாத்தா, அந்த இடத்துல சாண்ட் கடல் ஓரத்தில் நிறைய மணல் பரப்பு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த மணலும் ஆகிடும். ஜிஸ் பர் சோட்டே சோட்டே பச்சே கேள்தே ஹே. அந்த மணலில் எப்பயுமே நம்ம பார்த்தோம்னா என்ன இருக்கும், சின்ன சின்ன குழந்தைகள் விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாலுக்கே ஏக் கரவுந்தே மணல்னால் வந்து घरौंदे அப்படின்னா வீடு கட்டியும் குழந்தைங்க விளையாடுவாங்க. अगर एक छोटा सा रोड़ा तुम्हें इतनी बातें बता सकते हैं तो पहाड़ों और दूसरे चीज़ों से जो हमारे चारों तरफ है हमें और कितनी बातें मालूम हो सकती है. இப்போ ஒரு பெரிய பாறாங்கல் உடைந்து சின்ன கல்லாகி எப்படி வந்து அது ஒரு மணல் ஆகுது அப்படின்ற ஒரு கதையை ஒரு சின்ன கல் மூலமாக நமக்கு தெரிஞ்சிக்க முடியும் இல்லையா. அகர் ஏக்கு சோட்டாசா ரோடா ஒரு சின்ன கல் வந்து இத்தனி பாத்தே பத்தா சக்த இவ்வளோ விஷயங்கள் உனக்கு தெரியப்படுத்தும் போது பஹாடம் ஒரு தூசரி சீஸ் இவ்வளோ பெரிய மலையும் மற்ற பொருட்களும் ஜோ ஹமாரி சாரோம் தரஃபே நம்மளுடைய நாலா பக்கமாக இருக்கிற மற்ற பொருள்கள் ஹமே அவர் கித்தனி பாத்தே மாலும் ஹோ சக்தி நம்மளுக்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள் கற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களையும் இந்த உலகத்தையே நம்ம ஒரு புத்தகமாக படிக்கணும் அப்படின்றத ஜவஹர்லால் நேரு அவருடைய டாட்டரான இந்திரா காந்திக்கு சொல்லித்தராரு. அவருக்கு மட்டும் இல்லை சில்ட்ரன், நம்மளுக்கும் தான். ஸோ நம்மளும் இந்த இயற்கை பொருள் மூலமாக நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கலாம். ஜவஹர்லால் நேரு சொன்ன மாதிரி இந்த உலகத்தையே ஒரு புத்தகமாக நினைத்து நீங்களும் எல்லா விஷயமும் கற்றுக்கணும் சில்ட்ரன். சன்சார் புஸ்தக் ஹே. தேங்க்யூ சில்ட்ரன்.